ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நேற்று நடந்த குரூப் 2ஓட ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் 200 கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கரெக்டானு குறித்து பார்த்துட்டு எத்தனை கரெக்டாக போட்டிருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியான இணையை கண்டறிக. இங்கிட்டு குடியரசுத் தலைவரோட பெயரும் இங்கிட்டு அதோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குடியரசுத் தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்ற ஆண்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் சரியான இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனும் தான் கரெக்டு. பக்ருதீன் அலி அகமத் 1974ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். என் சஞ்சீவ ரெட்டி பார்த்தீங்கன்னா 1977 வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 மற்றும் 4 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வாறு அழைக்கப்படுவார்னு பார்த்தீங்கன்னா காஹா நாட்டுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ன்றது பார்த்தீங்கன்னா திருக்குறளை குறிக்கும். 4ன்றது பார்த்தீங்கன்னா நாலடியாரை குறிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்கள். எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா திணையளவு நன்றி கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காக் கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ அதுக்கப்புறம் 7வது கொஸ்டின் பாருங்கள். ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலை வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வெளியிட்ட நூல் பார்த்தீங்கன்னா உலக வரலாறு ஓர் பார்வை. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓர் சுயசரிதை சுதந்திரம் நோக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கண்டுபிடிப்பு தான் 3வது. அதுக்கடுத்து சுதந்திரத்துக்கு முன் பார்த்தீங்கன்னா 4வது. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளா போடுற மாதிரி யோசித்து போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் கொடுத்துருக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சேர்த்தது தான். ஸோ அதெல்லாம் வராது. ஸோ அரசோட கடமையை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகளை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 9வது கொஸ்டின் மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் CO2 பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா புவி வெப்பமயமாக்குதல் வரும். அடுத்து NOH அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா அமிலமலை வரும். ஸோ அதுக்கப்புறம் காரியம் பிபின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளுறும் மாசு. அடுத்து 4வது ஹைட்ரோ கார்பன் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஸோ அதுக்கு வந்து 4வதே தான் வரும். ஒளி வேதியியல் புகைப்பனி உருவாவதற்கான ஒளி மூலப்பொருள். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். 10வது கொஸ்டின். தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. துவை வேட்டி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 11வது கொஸ்டின். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றனன்னு கேட்டிருக்கு. கல்வியோட சிறப்பு தான் வலியுறுத்துகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கிளர்ச்சி கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட அதோட பகுதி அந்த கிளர்ச்சி எந்த பகுதியில் நடந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 மற்றும் 4 தான் நமக்கு வந்து தவறானது. சரிங்களா? ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டு. 3rd 4th வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் 3 மற்றும் 4 தான் நமக்கு வந்து தவறானது. ஸோ அதுக்கடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படுத்தி தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாணவர் டு ஆசிரியர், சரிங்களா. மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது விஞ்ஞான முறைப்படி நிறுவுவதில். ஸோ விஞ்ஞான முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த அறிஞர்களோட நம்ம காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்ரட்டிஸ் வரும், 2 பிளேட்டோ, 3 அரிஸ்டாட்டில், 4 அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா 3, 4 தான் தவறு, ஃபஸ்ட்டு இருக்க 2 வந்து சரி, சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு வந்து தவறு, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து 15வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், பிராமணர் அல்லாதோர் இயக்கம் யாருன்னா ஜோதிபா பூலே தான் வரும். சுயமரியாதை இயக்கம் யார் நிறுவியிருப்பானா ஈவே ராமசாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம் யார், தயானந்த சரஸ்வதி. சத்யசோதக் சமாஜ், ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஷாஹூ மகாராஜ்னு சொல்லிட்டு வரும். ஸோ கரெக்டாக அப்படி இப்படி நேராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் 16வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விநாயக் தாமோதர் சவார்கர்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் பி கரெக்டு. அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின் அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குவாஜா சலீமுல்லா தான் நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின் கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது காணப்படவில்லைன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் தான் காணப்படவில்லை, சரிங்களா. மீதி தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. குல்பதன் பேகம் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 20வது கொஸ்டின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று 2,4-D களைக்கொல்லியாக செயல்படுகிறது. 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ வந்து சரியானது, ஆர் அதற்கான சரியான விளக்கம் இல்லை, சரிங்களா. டி தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21வது கொஸ்டின் புறவயப்பட்ட தன்மை, புன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுமை தன்மை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அறிவியல் முறைப்படி இருக்குது, அறிவியல் முறை தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 22வது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் சங்கம் கிடையாது, 3ஆம் சங்கம் மட்டும்தான் வரும், மற்ற 2 வராது, சரிங்களா. நக்கீரர் வந்து என்னது 3ஆம் சங்கத்தை சேர்ந்தவர். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போக்கே ஆன்சர் மட்டும் பார்க்கலாம், பின்னாடி மேக்ஸோட 25 கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ 23வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ அதுக்கடுத்து 24வது கொஸ்டின் ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார், யார் சமர்ப்பித்தார்னு கேட்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் தான் சமர்ப்பித்திருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ. 25வது கொஸ்டின் நியூ லாம்ப் ஸ்பாட் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். ஆப்ஷன் டி. ஸோ அதுக்கடுத்து நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்திரன் தான் கரெக்டான ஆன்சர். 27வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டதுன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறான கூற்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் நகர நாகரிகம், அதாவது நகரங்களும் இருந்தன கிராமங்களும் இருந்தன, இங்கே அனைத்துன்ற வார்த்தை கொடுத்துட்டனால நமக்கு வந்து இது வந்து தப்பாக இருக்குது, சரிங்களா. மற்றது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 28வது கொஷின். இது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வரும். ரீசனிங் தான் நிறையா கேட்டிருப்பாங்க இந்த தடவை மேக்ஸில். கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருப்பாங்க, டைம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இழுத்த மாதிரி இருந்திருக்கும், சரிங்களா. இதெல்லாம் நான் மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட், சரிங்களா. இதை வந்து நல்லா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சர் போட்டிருப்பீங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். அப்போ மடிக்கணினியோட அடக்க விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடக்க விலை பார்த்தீங்கன்னா 15,000. ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கடுத்து 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 எண்
விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அந்த ஆரம்ப வேகத்தை கண்டறியவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் பை வினாடின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் பி. அடுத்து 31வது கொஸ்டின். ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு தான். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து 32வது கொஸ்டின். கூற்று காரணம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ என்னன்னு பாருங்க. சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை அதாவது ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சரி. அதுக்கடுத்து காரணம் ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அப்போ நமக்கு ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றை பொறுத்துக. பகுதி 1 பகுதி 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு வங்கப்புலின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் வங்கப்புலி நமக்கு ஆப்ஷனில் அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிங்கன்னா தப்பாக வரும். ஸோ இந்தியாவை இன்னொன்று நம்ம டால்ஃபின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்தியா டால்ஃபின் குறிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் பார்த்தீங்கன்னா நமக்கு செர்ரி மலர்ச்சின்னு சொல்லிட்டு வரும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வழுக்கை கழுகு. அமெரிக்கா என்னது? வழுக்கை கழுகு. சீனா பார்த்தீங்கன்னா பியோனி. நமக்கு ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் 34வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் CEDAW சரிங்களா இது என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த CEDAWவோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடுன்றதான் கரெக்டான ஆன்சர். 35வது கொஸ்டின். தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து 36வது கொஸ்டின். 1, 2, 3,3,3,3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. 11 முறை வரும். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து 37வது கொஸ்டின். 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 6,050. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38வது கொஸ்டின். பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியாக இருப்பிடத்துடன் பொருத்தவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃபாட் பார்த்தீங்கன்னா கொச்சின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் CICEF. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரும். NFDF பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வரும். CAA பார்த்தீங்கன்னா சென்னை வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டானது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 39 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் வெளியிட்டார். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கம் நாணயம் வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின். ஹாக் இ ஷார்ப் அல்லது ஹாலில் இ ஷார்ப் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41வது கொஸ்டின். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1956. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 42வது கொஸ்டின். பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகம் வரும். ஸோ அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வரும். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓஜா ஆய்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்ஹாஸ் ஆய்வு, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு பர்தான் ஆய்வு. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து 44வது கொஸ்டின். 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியானது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதுக்கப்புறம் 45வது கொஸ்டின். 4,18. ஸோ அடுத்து வரிசை நம்பர் கொடுத்துருக்காங்க. 3வது நடுவில் இருக்கிறது என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 100,180, 294, 48. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 48ன்னு வரும்.
ஸோ அது எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து விடுபட்ட எண்ணை காணுங்க. ஸோ இதான் அப்போ வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து 46வது கொஸ்டின், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22. ஸோ அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. 48வது கொஸ்டின், கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும் சொல்லி கேட்டிருக்காங்க. சிலிக்கா பகுதி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49வது கொஸ்டின், 1987 டேஸாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 50வது கொஸ்டின், எந்த ஆண்டு பிளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2021. அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசனிங். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா CBN/AECன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 52வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ ABCD இந்த ஆர்டர் ரீசனிங்கில் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ MNQ. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து 53வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ, இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. காரணம் ஆர், பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் இரண்டுமே சரி. ஆனால் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 54வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 1, 2, 4 இது மட்டும்தான் சரியாக இணைக்கப்பட்டிருக்கு. ஹேமடைட் தாது, இரும்பின் ஆக்சைடு, மேக்னைட் தாது, கருப்பு தாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரைட். ஸோ இது லிமோனைட் டோலமைட் மட்டும்தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்ட். சரிங்களா? அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் 55வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று ஏ, சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம் ஆறு பார்த்தீங்கன்னா இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏ தவறானது, ஆர் சரியானது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 56வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 57வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 1/36. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 58வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் கூற்றுகளுக்கு இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எதுன்னு கேட்டிருக்கு. மகாபாரத இதிகாச கதாபாத்திரம், ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள், ஆரவெளி விந்திய சாத்புரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள், சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளமே பிரதான உணவு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பில்ஸ். அடுத்த 59வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள், கொள்கைகளும் சீர்திருத்தங்களும் முன்னேற்றமும் செயற்கை நுண்ணறிவும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4. ஸோ அடுத்து 60வது கொஸ்டின். 60வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தான் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டு. அதாவது பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கடுத்து 61வது கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 4 நாட்கள். 62வது கொஸ்டின், ஸோ ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தின் எத்தனை ஆண்கள் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. 36 ஆண்கள். ஆப்ஷன் பி. 63வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எது சரியானவின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி.
ஸோ அதுக்கடுத்து 64வது கொஸ்டின் பாருங்க. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தி அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகளாகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 65வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மார்ச் 23, 1940. சி தான் கரெக்டு. 66வது கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 67வது கொஸ்டின். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000 முதலாம் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டிற்கு 4% அதிகரிக்கிறது எனில் தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 79,872. ஸோ அதுக்கப்புறம் 68வது கொஸ்டின். 68வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கடுத்து 69வது கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 555 ஒரு சதுர கிலோமீட்டர். இதான் கரெக்டான ஆன்சர். 70வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதுக்குரவை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 71வது கொஸ்டின். கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. மால்நாடுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 72வது கொஸ்டின். எந்த அமைச்சகம் சன்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஸு வசதியை தொடங்கியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 73வது கொஸ்டின். வட்டி தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 74வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 75வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 76வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து 77வது கொஸ்டின் பாருங்கள். அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1 மற்றும் 2 மற்றும் 3 மட்டும். சரிங்களா, 4 கிடையாது. 4, 5 நமக்கு வந்து தவறுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 78வது கொஸ்டின். ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். செகண்ட் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆனார். 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு வைக்கம் சத்தியாகிரகம் துவங்கினார். 4வது பார்த்தீங்கன்னா அவர் நீதி கட்சியின் தலைவர். ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து கரெக்டானது. ஸோ அதுக்கடுத்து 79வது கொஸ்டின். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகரர். ஆப்ஷன் டி கரெக்டு. 80வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், 4வது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடமும் ஒலிக்கின்ற நிலையில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிற்பகல் 3 மணி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 81வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா HCF கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி +2 தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 82வது கொஸ்டின் மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 83வது கொஸ்டின். அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றுள் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார்ன்றது. 84வது கொஸ்டின். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. V.A. ஸ்மித் தான் கரெக்டு. ஆப்ஷன் டி. 85வது கொஸ்டின். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அவர் 8:20க்கு வந்திருக்காரு. ஸோ கூட்டம் துவங்க குறித்த நேரம் பார்த்தீங்கன்னா 8:20. ஸோ 86வது கொஸ்டின்.
பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.25 வரும். ஸோ 6 மணி கொடுக்குறாங்களா அல்லது 6.5 மணி கொடுக்குறாங்களான்னு அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரிங்களா? ஸோ ஏன்னா இது 2 தான் பக்கத்தில் இருக்குது. 6 மணின்றது பக்கத்தில் இருக்குது, 6.5 மணின்றது பக்கத்தில் இருக்குது. நடுவில் ஆனால் 6.25 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து 87வது கொஸ்டின், பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 தான் கரெக்ட். சரிங்களா? 1 மற்றும் 3 தான் சரியாக பொருந்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் தப்பு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 88வது கொஸ்டின், டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஊமத்துறையோட இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர். அடுத்து 89வது கொஸ்டின், சர்க்காரி ஆணையம் பற்றி தவறான கொஸ்டினை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3ஆவதும் 4ஆவதும் தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்ட். அடுத்து 90வது கொஸ்டின், தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஜூலை 18. ஆப்ஷன் டி. 91வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரியாக பொருத்திருக்கு, இது 2 தப்பு. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் பி 1, 2 தான் சரி. ஸோ அதுக்கப்புறம் 92வது கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்டு. ஸோ அது பொருத்தி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 93வது கொஸ்டின், 150 மாதங்கள் தான் நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் பி. 94வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 27ன்றது தான் கரெக்டானது. 95வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி √3ன்றது தான் கரெக்டானது. அதுக்கடுத்து 96வது கொஸ்டின் பாருங்கள். 96வது கொஸ்டின், கூற்று ஏ அதாவது கூற்று ஏ காரணம் கூற்று ஏ காரணம் 6. ஸோ 2 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் 2 விதமான பணிகளை செய்கிறான்றது கூற்று ஏ. காரணம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கூற்று ஏ மற்றும் காரணம் 6 இரண்டும் சரி. ஆனால் கூற்று ஏ காரணம் வந்து அதுக்கான சரியான விளக்கம் அல்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 97வது கொஸ்டின், ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 98வது கொஸ்டின், நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஸாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 99வது கொஸ்டின், பகைவரின் கர்வத்தை அடைக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா டி செல்வத்தை தான் குறிப்பிடுறாரு. 100வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரண் ஆக்கம் வேண்டாதான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி பொதுத்தமிழில் இருக்க 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே பொதுத்தமிழ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை பொதுறிவு கொடுத்து அதுக்கப்புறம் பொதுத்தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ 101வது கொஸ்டின் பாருங்கள், குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தரையில் குமரி என்னும் மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 102வது கொஸ்டின், பொறுத்துக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அன்னை முத்துலட்சுமி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ரமாபாய் பார்த்தீங்கன்னா சமூக தன்னார்வலர். மலாலா பார்த்தீங்கன்னா பெண் கல்வி. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது 103வது கொஸ்டின், தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும்ன்றது எதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை. அடுத்து 104வது கொஸ்டின், ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கனார். அதுக்கடுத்து 105வது கொஸ்டின், வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேமாங்கனி புளிமாங்காய். 106வது கொஸ்டின், சொல்லின் வகையை கண்டறி. வெண்மைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்ண பண்பு பெயர். ஆப்ஷன் சி. 107வது கொஸ்டின், வஞ்சி விருத்தம் என்பது. ஆப்ஷன் பி சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது. 108வது கொஸ்டின், புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் பி. 109வது கொஸ்டின், வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி பண்பு தொகை வரும். 110வது கொஸ்டின், திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். ஆப்ஷன் சி. அடுத்து 111வது கொஸ்டின், சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஹன். 112வது கொஸ்டின், அனகன் என்ற சொல் யாரை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ராமனை குறிக்கும். ஆப்ஷன் பி. 113வது கொஸ்டின், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
114வது கொஸ்டின் பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பார்த்தல். ஸோ இதுதான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்ட். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 115வது கொஸ்டின் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ அதுக்கடுத்து 116வது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு. இதுதான் கரெக்ட். 117வது கொஸ்டின் இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் நாம் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. 118வது கொஸ்டின் சென்றியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி கரெக்ட். 119வது கொஸ்டின் பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வாணிதாசன். ஆப்ஷன் சி கரெக்ட். 120வது கொஸ்டின் வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. அடுத்து 121வது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. காந்திய கவிஞர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், ஓமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, கவிஞர் வாணிதாசன். ஸோ அடுத்து 122வது கொஸ்டின் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ. 123வது கொஸ்டின் உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 124வது கொஸ்டின் மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடை வினா. 125வது கொஸ்டின் பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ 126வது கொஸ்டின் பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினேன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து 127வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவே சாமிநாதர். 128வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு பார்த்தீங்கன்னா பி அறம். 129வது கொஸ்டின் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா பகைவருக்கு உதவுதல். ஆப்ஷன் பி. 130வது கொஸ்டின் ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஸோ ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். இதுதான் கரெக்டான ஆன்சர். 131 திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வன்மையுள் எல்லாம் தலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அடுத்து 132வது கொஸ்டின் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 133வது கொஸ்டின் பாருங்க. சோலை நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழ நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயிரன் என்று உரை நிகழ்த்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை. ஸோ அதுக்கடுத்து 134வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, 2, 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2 உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3 விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. சரிங்களா? 1, 2 சரி, 3வது மட்டும் தவறு. ஸோ அடுத்து 135வது கொஸ்டின் மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றனன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மூவகை. ஸோ ஆப்ஷன் ஏ மூவகைன்றதா கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 136வது கொஸ்டின் தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2ஆம் தலைமுறையை சார்ந்தது. 137வது கொஸ்டின் கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மயிலாட்டம். 138வது கொஸ்டின் இருட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலேடை அணி. 139வது கொஸ்டின் மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம். 140வது கொஸ்டின் ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1891. 141வது கொஸ்டின் உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குதம்பை சித்தர். 142வது கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குமரிலப்பட்டர். 143வது கொஸ்டின் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில். ஸோ 144வது கொஸ்டின் தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு பார்த்தீங்கன்னா தேவராட்டம். ஆப்ஷன் சி. 145வது கொஸ்டின் புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா.
146வது கொஸ்டின் அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினா நீ எவ்வகை வாக்கியம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தன்வினை. 147வது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் திடலில் ஓடினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தன்வினை. 148வது கொஸ்டின் பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். 149வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மனுமுறை கண்ட வாசகம். 150வது கொஸ்டின் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லிலியன் வாட்சன். 151வது கொஸ்டின் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புயலிலே ஒரு தோணி. 152வது கொஸ்டின் தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்கி. அதுக்கப்புறம் 153வது கொஸ்டின் வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் நைந்தான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நைந்துன்னு வரும். நைந்தானோட வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைந்து. படி என்னும் வேர் சொல்லின் தன்மை உரிமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி மீ வான் சொல்லிட்டு அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் பைனா இளமை, மேனா அன்பு, வைனா உன், தூணா புல். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. ஸோ அதுக்கப்புறம் 157வது கொஸ்டின் சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆப்ஷன் டி அபுல் காசிம். 158வது கொஸ்டின் 2 அடிகள் கொண்ட டேஸால் தொகுக்கப்படும் செய்யுள் வகைக்கு கண்ணின் பேருன்னு பார்த்தீங்கன்னா எதுகையால் தொகுக்கப்படும். ஆப்ஷன் பி கரெக்டு. 159வது கொஸ்டின் பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. விசும்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வானம், துளைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாக்கோல், கனல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. கனல் தான் என்னது நெருப்பு. களிறுனா யானை, மறுப்புனா என்னதுன்னா தந்தம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டானது. 160வது கொஸ்டின் கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்று. ஆப்ஷன் டி சிற்றிலக்கியம். 161வது கொஸ்டின் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. 162வது கொஸ்டின் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உத்தம் திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேவிநேய பாவனார். 163வது கொஸ்டின் உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன். ஆப்ஷன் டி. 164வது கொஸ்டின் தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரிதிமாறு கலைஞர். 165வது கொஸ்டின் நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வடிவ ஓமை. 166வது கொஸ்டின் பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ இது ஆப்ஷன் சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. 167வது கொஸ்டின் அப்துல் நேற்று அறிவித்தான் இது எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பிறவினை. அடுத்து 168வது கொஸ்டின் தெம்மாங்கு பிரித்து எழுதுக. ஸோ இது என்ன வரும் தேன் கூட்டல் பாங்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 169வது கொஸ்டின் எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. ஸோ இப்பாடலை இயற்றியவர் டேஸ் சித்தர்னு கேட்டிருக்காங்க. இடைக்காட்டு சித்தர். ஆப்ஷன் பி. 170வது கொஸ்டின் திருப்பல்லாண்டு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரியாழ்வார். 171வது கொஸ்டின் தர்மசேனர் அப்பர் வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். 172வது கொஸ்டின் தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருமூலர். 173வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் அகர வரிசைப்படி இருக்கு. 174வது கொஸ்டின் வினையெச்சம் கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஓடி. அதுக்கடுத்து 175வது கொஸ்டின் வினைமுற்றை தேர்வு செய்க. வாவோட வினைமுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 176வது கொஸ்டின் யாழின் வகைகள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 7. 177வது கொஸ்டின் குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 178வது கொஸ்டின் போருளந்தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறைத்துக்கை காட்டை பாடலில் பயின்று வரும் அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து 179வது கொஸ்டின் உமறு புலவர் எழுதிய வேறு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி முதுமொழி மாலை. 180வது கொஸ்டின் பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார். அதுக்கடுத்து 181வது கொஸ்டின்
இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு. ஸோ முல்லைப்பாட்டு பார்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சாற்று படைன்னு சொல்லிட்டு வரும். பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடும்பாட்டுன்னு வரும். நாலடியார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை, நருந்தொகைன்னு சொல்லிட்டு வரும். உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 182வது கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்கள். இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தமிழ் தூதர் பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள்னு வரும். அதுக்கடுத்து பாலரவான் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் பார்த்தீங்கன்னா அப்பா துரையார் வரும். சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. 183வது கொஸ்டின் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர். அதுக்கடுத்து 184வது கொஸ்டின் காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். ஸோ இத்தொடர் உணர்த்துவது. ஸோ இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிதுன்றது தான் அர்த்தம். அதுக்கடுத்து 185வது கொஸ்டின் ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்யணும். ஆகுபெயர்னா என்னது? அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து எண் சம்மந்தமாக வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஸோ மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமா. ஸோ இதெல்லாம் நம்பர்ஸில் வந்துருச்சு. ஸோ நம்பர்ஸில் வந்தாலே அது ஆகுபெயர் தான். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஸோ இதுவும் ஆகுபெயர் தான். 4ம் கிழமையும். ஸோ இதுவும் ஆகுபெயர் தான். சரிங்களா? ஸோ அடுத்து 186வது கொஸ்டின் பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை பார்த்தீங்கன்னா சி பொழிப்பெதுகை. ஸோ அதுக்கடுத்து 187வது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. மாறி என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மாறினா மலை, இந்த மாறினா வேறுன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து 188வது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஸோ இதில் வந்து சரியான விடையை கரெக்டாக இருக்கிறத குறிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்று. கலைனா என்னன்னா நீக்குதல். சரிங்களா? கலைனா என்னது? நீக்குதல். தலைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு. இலைனா என்னதுன்னா இலைத்தல். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ அதுக்கடுத்து 189வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி பேராளன்றது தான் கரெக்ட். 190வது கொஸ்டின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முறையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 191வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொள்ளல் தான் கரெக்ட். 92வது கொஸ்டின் அகர வரிசைப்படி எழுதியவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அகர வரிசைப்படி இருக்கு. 193வது கொஸ்டின் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசைன்றது தான் நமக்கு வந்து கரெக்டானது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 194வது கொஸ்டின் பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோற்றம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெய்ப்படிமொன்றது தான் கரெக்டானது. அடுத்து 195 கலித்தொகையில் முல்லைத்துணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோழ நல்லுருத்திரன்றது தான் கரெக்டு. 196வது கொஸ்டின் சிதவல் இச்சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தலைப்பாகை. 197வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் விளையாடின் பெயரை கொண்டு எழுதுக. அரைனா அரைந்தவர்ன்றதான் ஆப்ஷன் சி கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து 198 இவற்றில் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதனை தெரிவு செய்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அகலாது போகாதுன்றது தான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் 199வது கொஸ்டின் சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சிலோதி. இது வந்து ஆப்ஷன் டி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதின்றது தான் கரெக்டானது. 200வது கொஸ்டின் பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்தெழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊன் பொதிய விழா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊன் கூட்டல் பொதிய கூட்டல் விழா. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு வந்து கரெக்டு. சரிங்களா? 200 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எது கரெக்டு வேறு எதுவும் தப்பாக கொடுத்துருந்தேன்னா அதை வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணி வச்சிட்றேன். ஸோ இது மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு பின் பண்ணி வச்சிட்றேன். சரிங்களா? அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் எது மாற்றி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அப்பா பார்த்துக்கலாம். இப்போ 200 கொஸ்டினே நீங்கள் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? 200க்கு இத்தனை கொஸ்டின் போட்டிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.